Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல I will show you my body care, hair care, body wash essentials ஒரு டெய்லி டே ரொட்டீன்ல அப்படின்றது மேக்கப்பும் காமிச்சிருக்கேன். லைக் இது எல்லாமே நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்றது கிடையாது. பட் ஹைஜீன் ரீசன்ஸ்க்காகவும் பேசிக்கான எசென்ஷியல்ஸ்க்குன்னு ஒரு ஐடியா கைட் மாதிரியும் இது இருக்கும். இது வந்து ஒரு நல்ல ஐடியா பிகாஸ் ஐ கீப் changing different products like daily basisல இப்போ டெய்லி வந்துட்டு நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் காமிச்சாலே உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் பத்தின ரிவ்யூ அண்ட் நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் என்னோட ஃபேவரட்ஸ்லாம் என்ன அப்படின்றத காமிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இருக்கும். ஸோ யா ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் மேக்கிங் திஸ் வீடியோ. ஸோ என்னுடைய மேக்கப்புக்கு நான் ஒரு டெய்லி மேக்கப்புக்கு என்ன பண்ணுறேன், டெய்லி ஸ்கின் கேர் என்ன பண்ணுறேன், பாடி வாஷ்க்கு, அதுக்கப்புறம் பாடி கேர் லேயரிங்க்கு இன்னைக்கு என்ன நான் யூஸ் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் உங்ககிட்ட நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. பட் அதுக்கு முன்னால் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். அமேசானில் ப்ரைம் டே சேல் நடக்குது ஜூலை 20 and 21. உங்களுக்கு 50%லேருந்து 80% வரைக்கும் ஆஃபர் 1500க்கும் மேலான பிராண்ட்ஸில் இருக்குது. ஸோ இந்த டைமை யூஸ் பண்ணி நியூ லான்ச்சஸ் ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி காமிக்கிற லிங்க்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. பாடி வாஷ் எசென்ஷியல்ஸ் வித் ஹேர் கேர் எசென்ஷியல் லைக் ஹேர் வாஷ். இன்றைக்கி நான் ஹேர் வாஷ் பண்ணல, பட் ஸ்டில் நான் உங்களுக்கு என்னுடைய ஷாம்பூ ஹேர் மாஸ்க் சிச்சுவேஷனும் காமிச்சிடுறேன். அட் த மொமெண்ட் ஐம் யூஸிங் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸோட நீம் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த ரெட் கன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போது மறுபடியும் லைட்டாக டேண்ட்ரஃப் அந்த மாதிரி இருந்தது. அண்ட் எனக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஐ ஆல்வேஸ் கோ வித் திஸ் ஒரு ப்ராப்பர் கிளென்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் வாஷ்க்கு இது நான் யூஸ் பண்ணுவேன். இன்னும் ஒரு வாஷ்க்கு யூஸ் பண்ணிவிட்டு ஐ டெஃபினெட்லி சேஞ்ச் இட் அகேன் பிகாஸ் நான் வந்துட்டு ரெகுலராக ப்ராடக்ட் சேஞ்ச் பண்ணுற ஒரு ஆள். என்னுடைய ஒர்க்கும் இட் டிமாண்ட். ஸோ அதனால் ஐ டூ தேட். பட் ஒரு ப்ராடக்ட் நான் வந்துட்டு எப்பயுமே என்னுடைய பாத் கேரில் வச்சுருக்கேன், முக்கியமாக ஹேர் வாஷ்க்கு வச்சுருக்கேன் அப்படின்னா அது இந்த ஷாம்பூ ஃப்ரம் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். இந்த ஸ்பெசிஃபிக் வேரியன்ட், இந்த நீம் வேரியன்ட். இதுக்கு முன்னாடி ஆல்மண்ட் வேரியன்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. அது இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்களா இல்லை இங்கே வர்றது இல்லையா எனக்கு தெரியல. பட் அது என்னால் ஹோல்ட் பண்ண முடியல, லைக் வாங்க முடியல, எனக்கு கண்ணில் படல. ஸோ நீம் தான் நான் வந்துட்டு விரும்பி யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒன்று. அதுக்கப்புறம் ஹேர் மாஸ்க்கு வந்துட்டு ஐ யூஸ் திஸ் லாரியல் அப்சல்யூட் ரிப்பேர் ஹேர் மாஸ்க். இது கண்டிஷனராக நான் வந்துட்டு யூஸ் பண்ணிப்பேன். இது போடும்போது தனியாக கண்டிஷனர்னு எதுவும் போட மாட்டேன். இது என்னோடய ஹேரை மேனேஜபிளாக ஆக்கும், ஃப்ரிஸ் ஃப்ரீயாக ஆக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக கொடுக்குற மாதிரி வந்துட்டு ஆப்வியஸாக வந்து கொடுக்கும். வேறு எந்த கண்டிஷனர் நான் யூஸ் பண்ணாலும் ஒரு மாதிரி ஃப்ராஜைலாக பிரேக்கேஜ் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். அது இந்த ஹேர் மாஸ்க் போட்டேன்னா எனக்கு ஜென்ரலாக அது வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ ஐ அப்சல்யூட்லி லவ் திஸ் ப்ராடக்ட். இது நான் நிறைய உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இது அப்படி யூஸ் பண்ணியும் வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்திருக்கீங்க. இட்ஸ் அ மஸ்ட் ஹேவ் ஃபார் மீ. கண்டிப்பாக லைக் இது எனக்கு லைஃப் லாங் ஒரே ஒரு ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் தான் வேணும் அப்படின்னா I'll definitely stick on with these two products. ஸோ இந்த காம்பினேஷன் இப்போது லாஸ்ட் வாஷ்க்கு யூஸ் பண்ணது. இது செகண்ட் டே வாஷ். நாளைக்கு தான் நான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். பாடி வாஷ்க்கு வந்துட்டு ஐ ஆம் கரண்ட்லி யூஸிங் இந்த அக்கோலாஜிக்காவோட க்ளோ ப்ளஸ் ஸ்குவிஷி ஷார்ஜெல். அகைன் ஷார்ஜெலும் மாறிட்டே இருக்கும். கரண்ட்லி ஆஸ் இன் லாஸ்ட் 2 வாஷஸ்க்கு. அதுக்கு முன்னாடி வந்து பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது மாறிட்டே இருக்கும் அகேன். இது வந்துட்டு பப்பாயா அண்ட் வைட்டமின் சி வேரியண்ட். இந்த பர்டிகுலர் பாடி வாஷஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என் ஸ்கின்னை ட்ரை ஆக்கவே ஆக்காது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் கூட சிலது வந்துட்டு என்னோட ஸ்கின்னை வந்து கொஞ்சம் ட்ரை ஆக்குற மாதிரி இருக்கும். அதுவும் கிளைமேட்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரையாக ஃபீல் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து அந்த பிரச்சனை எனக்கு கொடுக்காது. இட் ஹெல்ப்ஸ் வித் மாய்ஸ்சரைசிங் மை ஸ்கின். ஸோ இது இந்த ஷார்ஜெல் யூஸ் பண்ணிக்கிறது. அப்புறம் ஸ்க்ரப்புக்கு வந்துட்டு பிராண்ட் நியூ பாட்டில் ஆஃப் திஸ் டவ் பாடி ஸ்க்ரப் இதை எடுத்திருக்கேன். இது என்னுடைய 4வது டப் நினைக்கிறேன், 4வது 5வது தெரியல. இது கூடவே இருக்கக்கூடிய கலர் வேரியன்ட் எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு இந்த மஞ்சள் கலர் ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. வாசனையும் சரி, அந்த என்ன சொல்கிறது ஸ்க்ரப்போட கொரப்பு தன்மையும் சரி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 yellow டாட் தெரியுதா? இது வந்து எந்த அளவுக்கு இன்டென்ஸான ஸ்க்ரப் கொடுக்குது, அதாவது அந்த கொரப்பு தன்மை கொடுக்குது அப்படின்றத வந்து இது குறிக்குது. அது நான் 2-3 பாட்டில் வாங்கின அப்புறம் தான் கவனிச்சனே. ப்ரௌன் கலரில் ஒன்று இருக்கும், ஒரு கொக்கோ அண்ட் வெண்ணிலா வேரியண்ட். அதில் வந்து 3 டாட் இருக்கும். அது லிட்ரலாக கல் மாதிரி இருக்கும். நீங்கள் ரொம்பலாம் போட்டு தேய்ச்சிட்டிங்கன்னா ஸ்கின்னே வந்து டேர் பண்ணுற மாதிரி ஆகிடும், லைக் இரிட்டேஷனாக கொடுக்குற மாதிரி ஆகிடும். இந்த 2 டாட் இருக்கிறது தான் மாட்ரேட். ஒரே ஒரு டாட் வச்சு ஒன்று இருக்கும், அது பெருசாக ஸ்க்ரப் வேலை பண்ணுற மாதிரியே இருக்காது.
இந்த 2 டாட் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டான ஸ்க்ரப். ரொம்ப ஸ்கின்ல இன்டென்ஸாவும் இருக்காது. மைல்டான ஸ்க்ரப். ஆனா ஸ்க்ரப்பிங் வேலை அழகா குடுக்கும். இந்த பர்ட்டிகுலர் வேரியன்ட் வந்து ஆல்மண்ட் அண்ட் மேங்கோ வேரியன்ட். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். வாசனையும் சூப்பரா இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ கலர் பாட்டில் அத யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது காலி. ஸோ ஹேப்பியா இப்போ வந்துட்டு கரண்ட்டா நான் வந்து விரும்பி ஜாலியா யூஸ் பண்ணி காலி பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராடக்ட் லைக் ரெகுலரா எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடி ஸ்க்ரப் ஃப்ரம் டவ். ஐ ஹைலி ரெக்கமெண்ட் திஸ். செம்மையா இருக்கு. யூ டெஃபினெட்லி ஹேவ் டு கிவ் இட் அ ட்ரை. இன்னும் நீங்க வந்து ட்ரை பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா. ஃபேஸ் வாஷும் மாறிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து ஐம் யூசிங் இந்த அக்வாலாஜிக்காவோட D10 ப்ளஸ் ஸ்மூதி ஃபேஸ் வாஷ். ஸ்கின்ல செம்ம ஜென்டலா இருக்கும். நல்ல ஒரு ஜெல் பேஸ்டு கிளென்சர். அழகா என்னுடைய ஸ்கின்னை வந்துட்டு ட்ரை ஆகாம கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு வாட்டி வாஷ் பண்ணாலே போதுமானதா இருக்கும். அந்த ஆயில் அண்ட் ஸ்கின் கேரா இருக்கட்டும், மேக்கப்பா இருக்கட்டும், அட் த எண்ட் ஆஃப் த டே முகம் கழுவிக்கிறதுக்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா வந்து வாஷ் பண்ற மாதிரியான ஒரு ஃபேஸ் வாஷ். அக்காலஜிக்காவோட சன்ஸ்கிரீன்ஸ் அண்ட் ஃபேஸ் வாஷஸ் வந்து என்னுடைய அப்சல்யூட் ஃபேவரட். ஸோ கண்டிப்பாக உங்களை நான் வந்து ட்ரை பண்ண சொல்லி கேட்டுப்பேன். ஐ காட் சேஞ்ச். ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான மேக்ஸி ட்ரெஸ் ஐ காட் ஃப்ரம் அமேசான். இது வந்து ஒரு ப்ராப்பர் டெய்லி வேர் காட்டன் மேக்ஸி ட்ரெஸ் மாதிரி இருக்குது. செம கம்ஃபியாக இருக்குது. ஐ ரியலி லவ் இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ். ஜாலியாக அப்படியே போட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. பிஃபோர் ஸ்டார்டிங் மை மண்டே ஐம் கோயிங் டு ஃபினிஷ் ஆஃப் மை ஸ்கின். ஏன்னா என்னுடைய ஸ்கின் வந்துட்டு அழகாக அது செட்டில் ஆகிறதுக்கு டைம் இருக்கும். என்னுடைய பாடி கேரும் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு முன்னாடியே ஐ ஷேர் மை ஸ்கின் கேர். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பிஃபோர் தட் திஸ் இஸ் அ மஸ்ட் ஹேவ். இது வந்துட்டு இந்த டவ்வோட அண்டர் ஆர்ம் ரோல் ஆன். இது வந்து இந்த ஸ்டிக் வடிவில் வர்றது. ஐ எம் என்ஜாயிங் இது பேசிக்கலாக. இது நடுவில் வந்து நான் இந்த கோஜிக் ஆசிட் பேஸ் பண்ண அந்த இதெல்லாம் கூட வந்துட்டு நான் யூஸ் பண்ணுவேன் என்னுடைய அண்டர் ஆர்ம் சிச்சுவேஷனுக்கு, அந்த பிக்மெண்டேஷன் வந்துட்டு கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு. ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, வாரத்தில் ஒரு 3 days நைட் டைமில் மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன். ஈவினிங் குளிச்சிட்டேன்னா பெட்டர். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு அந்த ஸ்பெசிஃபிக்காக அது வந்து என்னென்ன பிராண்டில் இருக்கும்னா கெமிஸ்ட் அட் ப்ளே, அதாவது பேர் நினைக்கிறேன், ஆரஞ்சு கலர் கேப் போட்டிருக்கும் அது, ஆர் டாக்டர் ஷெட்ஸோட ஒரு கிளைகாலிக் ஆசிட் பேஸ் பண்ண அண்டர் ஆர்ம் ரோல் ஆன், அது நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அது இல்லாமன்னா இதுதான். அதெல்லாம் யூஸ் பண்ணால் அந்த ஒரு ஸ்வெட்டி ஃபீல் வந்து ஒரு 2 hours வந்துடும். ஆனால் இதுவும் சரி, ரெக்ஸோனா ஆர் நிவ்யா அந்த ரெண்டுமேவும் கூட அந்த ஒரு ஸ்வெட்டி ஃபீல் வந்து அண்டர் ஆர்மில் இருக்கவே இருக்காது. இதெல்லாம் வந்து லிட்ரலாக ஒரு பாம் மாதிரி ஒரு லேயர் மாதிரி போடுறதுனால சுத்தமாக அந்த ஒரு ஸ்டிக்கி ஸ்வெட்டி ஃபீல் இருக்கவே இருக்காது. நான் ஸ்டிக்கியாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ட்ரையாக இருக்க ஃபீல் இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இல்லாமல் கொஞ்சோண்டு ஈரமாக ஆகிற மாதிரி ஆனாலும் ஐ ஃபீல் வெரி வெரி அன்கம்ஃபர்டபுள். அதனால ஐ ப்ரிஃபர் இது. ஆல்சோ இது வந்துட்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அண்டர் ஆர்ம்ஸ் வந்து டார்க் பண்ணுது அப்படின்றது கிடையாது. மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்குது, டார்க்கன் பண்ணாமல் பார்த்துக்குது, ஸ்மூத்தாக ஸ்வெட் ஃப்ரீயாக நான் ஸ்டிக்கியாக ஆர்டர்லெஸ்ஸாக பார்த்துக்குது. ஸோ ஐ ரியலி லைக் திஸ். இப்போ வந்து நம்ம ஸ்கின்னுக்கு போயிடலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணி ரெடியாக இருக்கா. லிப் பாம் ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கேன், வேக்சினோட லிப் பாம். இது அப்படியே லேப்டாப் பக்கத்துலேயே வச்சுக்கிறது, எடுத்து அப்பப்போ போட்டுக்கிறது. சம்டைம்ஸ் ஐ ஆல்சோ அப்ளை லிப்ஸ்டிக்ஸ். அது டிபெண்ட்ஸ் ஆன் மை மூட். இன்னைக்கு வீடியோக்காக ஐ வில் ஷோ யூ சம்திங் என்னுடைய மேக்கப்புக்கு லைட்டாக ரெடி ஆகிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து நான் விரும்பி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த AHA BHA கிளாரிஃபையிங் டோனர். இது வந்து கோஸ் RX அப்படின்ற பிராண்ட்லேருந்து. இது நான் ஏன் இத்தனை நாள் ட்ரை பண்ணல அப்படின்ட்டு எனக்கே லைட்டாக கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது. பட் ஐம் ரியலி என்ஜாயிங் திஸ். முக்கியமாக இந்த மூக்கு ஏரியா, இந்த சைட்ஸில் வந்துட்டு ஒயிட் ஹெட் ப்ராப்ளம் வந்து ரீசெண்டாக நிறைய இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான சொல்யூஷன் லைக் 3 days வந்துட்டு இட் வாஸ் சார்ட்டட் அந்த மாதிரி. ஸோ ஐ எம் ரியலி லைக்கிங் திஸ். டெய்லி இதை போடுறது கிடையாது, ஒரு வேளை தான் போடுவேன். பட் இப்போ வந்துட்டு லாஸ்ட் 3 days-ஆக ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதை வந்து ஒரு காட்டன் பேடில் நான் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு 4-5 வாட்டி ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிவிட்டு, முக்கியமாக இந்த மூக்கு ஏரியா, மூக்கோட சைட்ஸ்லாம் வந்துட்டு லைட்டாக ப்ரெஷர் போட்டு தேய்ச்சிப்பேன். ரொம்ப ப்ரெஷர் போட்டு தேய்க்கிறதும் கிடையாது, சும்மா ஊற்றி எடுக்கிறதும் கிடையாது. ஸோ அது மாதிரி பண்ணிப்பேன். அதே மாதிரி இந்த ஏரியா, இந்த வாய் கீழே இருக்க ஏரியாலையும் அந்த ஒயிட் ஹெட் ப்ராப்ளம் இருக்கும். மீதி எங்கேயும் அந்த பிரச்சனை எனக்கு அவ்வளவா இருக்காது. ஸோ பேடில் என்ன மீதி எங்கே இருக்கோ அதை மட்டும் ஃபேஸோட மீதி ஏரியாஸ்க்கு போட்டுருவேன். ஸோ ஒரு சைடு வந்துட்டு அந்த மூக்கு அண்ட் ஒயிட் ஹெட் இருக்க ஏரியா, ஒரு சைடு வந்து அது இல்லாத ஏரியாவுக்கு ஐ வில் யூஸ். இது கொஞ்சம் செட்டில் ஆன அப்புறம் ஐ வில் யூஸ் அ மாய்ஸ்சரைசர். ஒரு சிம்பிளான பேசிக்கான மாய்ஸ்சரைசர். ஐ ரியலி லவ் திஸ் ஹல்தி அண்ட் ஹைலரானிக் மாய்ஸ்சரைசர் ஃப்ரம் டாக்டர் ஷெட்ஸ். இது வந்துட்டு என் ஃபேஸை வந்துட்டு ரொம்ப மாய்ஸ்சரைஸ்டாக பார்த்துக்கும், லைட் வெயிட்டாக வச்சுக்கும், நல்லாயிருக்கும். பட் இன்னைக்கு நான் இதை போட போகிறது கிடையாது. I'm going to use another product. இது வந்து டெர்மோகோவோட ஸ்னெயில் பெப்டைட் 96 ஹைட்ரேட்டிங் சீரம். அதுக்கு முன்னாடி நான் அவசரப்பட்டு அதை காமிச்சிட்டேன், அப்புறம் தான் அதை பார்த்தேன். ஸோ இதை வந்து ஒரு 2 பம்ப் எடுத்து அப்படியே என் ஸ்கின்ல வந்துட்டு
சாஃப்டாக நான் வந்து அப்ளை பண்ணுவேன். இது காலையில் போட்டேன்னா நான் வந்துட்டு நைட் டைம் சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் மட்டும் வச்சுப்பேன். அண்ட் காலையில் போடும்போது எனக்கு தெரில இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதையும் போட்டு லைட்டாக ட்ரை ஆனதும் ஐ கோ வித் டாக்டர் ஷெட்ஸ் மாய்ஸ்சரைசர். இதுவும் ஸ்கின்ல லைட்டாக இருக்கும். ரொம்ப மசாஜ் பண்ணுற வேலைலாம் இல்லை. அப்படியே ஜஸ்ட் பேக் பண்ண மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி அப்ளை பண்ணிடுவேன். ஐ நீட் டு ஹாவ் மை சன்ஸ்க்ரீன் ஆன். வீட்லேயே இருக்கனாலும் டாக்டர் ஷெட்ஸோட ஹெல்தி அண்ட் ஹைலரானிக் ஆசிட் சன்ஸ்க்ரீன் இதுவே வில் டூ த ஜாப். வீட்டில்ன்னும் போது இந்த மாதிரி ஒரு டாலப் அளவு தான் எடுத்துப்பேன். அந்த விரல் ஃபுல்லாக வந்துட்டு வெளியில் போகும்போது மட்டும்தான். ஸோ வீட்டு உள்ளே லிட்ரலாக இண்டோர்ஸில் தான் இருக்கேன். நான் லேப்டாப் மட்டும்தான் பார்க்குறேன் அப்படின்றதுனால இவ்வளோ. ஸோ இதை வந்து நல்லா கழுத்து, முகம் இந்த மாதிரியான ஏரியாஸ்லாம் போட்டுக்கிறது. இதுவும் வந்து நான் ரொம்ப அப்படியே மசாஜ் பண்ணி ப்ராடக்டை வந்துட்டு மறைய வைக்கிறது அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் பேக் பண்ணிட்டு விட்டுருவேன். இன்னைக்கு வீடியோக்காக கொஞ்சம் நான் வந்துட்டு இதை செட்டில் பண்ண போகிறேன். ஸ்கின் கேர் டன். நான் பெருசாக எதுவும் பண்ணல. லைட்டாக கொஞ்சோன்னு இந்த அண்டர் ஐ சிச்சுவேஷனை வந்துட்டு கொஞ்சம் பிரைட்டன் அப் பண்ணி என் பேஸ்க்கு வந்து லைட்டான ஒரு வேலை லிப் அண்ட் ஐப்ரோஸ் மட்டும் நான் பண்ணிக்க போகிறேன். ஸோ பேஸ்க்கு வந்துட்டு கொஞ்சோண்டு ஃபவுண்டேஷன் இந்த லாக்மியோட 9to5 ப்ரைமர் ப்ளஸ் மேட் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். இதை வந்து கொஞ்சமாக என்னுடைய கண்ணு கீழே மட்டும் போட்டு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். மீதி என்ன இருக்கோ அது மட்டும் இட் கோஸ் அரவுண்ட் மை மவுத்லாம். ஜஸ்ட் ஈரமாக வைக்கக்கூடாது இல்லை, அதை வந்து சரி பண்ணுறதுக்காக இந்த லாக்மியோட காம்பேக்ட் இது நான் புதுசாக வாங்கியிருந்தேன். இது ஷேட் பெய்ஜ். ஆக்சுவலாக நான் இது வாங்கியிருக்க கூடாது. டார்க் ஷேட்ஸ் இருக்குது, அதுதான் நான் பிக் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் லைட்டாகவே இருக்குது. ஸோ ஜஸ்ட் என்னுடைய ஃபேஸை பிரைட்டன் அப் பண்ணுறதுக்கு மட்டும் இது நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கண்ணு கீழே மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ ரீசெண்டாக இந்த ஃபே பியூட்டி வந்து நான் அடிக்ட் ஆகி போயிருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு நான் இன்னொரு ஷேட் வாங்கியிருக்கேன். இதில் ஸ்ட்ராப் அப்படின்றது ஒரு மஸ்ட் ஹாவ் கலர், எல்லாருமே வச்சுக்க வேண்டியது. டஸ்கி ஸ்கின்ல இருக்கவங்க இந்த லிப்ஸை வந்துட்டு கான்டோர் பண்ணுறதுக்கு, லைன் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுறது. அது கூடவே நான் வந்துட்டு ஐ காட் தர்ஸ்டி அப்படின்ற ஷேட். ஆக்சுவலாக வெப்சைட்டில் பார்க்குறதுக்கு சிலதெல்லாம் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. தர்ஸ்டியே கொஞ்சம் டார்க்காக தான் இருந்தது. பட் இட்ஸ் நாட் தட் டார்க். இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்ட்ராப். இது அவுட்லைன் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். ரொம்ப லைட்டாக தான் யூஸ் பண்ணுறேன். இந்த போட்டு கையாலே கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு உள்ளே நான் வந்துட்டு இந்த தர்ஸ்டி அப்படின்ற ஷேட் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது கொஞ்சம் ஒரு டெரக்கோட்டா ப்ரௌன் மாதிரி இருக்குது, கொஞ்சம் டீப்பர் ப்ரௌன். ஆக்சுவலாக அவுட்லைன் பண்ணிட்டு போட்டால் இது கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது. ஓகே, இட்ஸ் குட். இது கொஞ்சமாக என்ன மீதி இருக்கோ அது ஐலிட்ஸில் போடுவோம். நிறைய போட்டேன். You know what? I am going to film some Instagram reels. என்னுடைய மண்டை இட்ஸ் நாட் டூயிங் த ஜாப். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, மேக்கப்லாம் ரொம்ப சட்டிலாக மேக்கப்பே இல்லாமல் இருந்தால் கூட என்னோட ஹேர் வந்து ஏதோ இந்த மாதிரி இந்த ஃப்ளைஅவேஸ்லாம் இல்லாமல் அழகாக டேம் ஆகி இருந்ததுன்னா ஐ ஃபீல் மோர் புட் டுகெதர் அண்ட் ப்ரெசென்டபிள். மண்டை என்ன கேவலமாக வச்சுட்டு முகத்தில் எவ்வளோ சூப்பராக மேக்கப் போட்டாலும் இட் வில் நெவர் லுக் நைஸ் ஃபார் மீ. ஏதோ இன்கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரியே இருக்கும். இந்த ஹீட் கொடுக்காம என் மண்டையை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வாரமாச்சு ஒரு மாதமாச்சு நான் வந்து ஹீட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். பட் ஐ திங்க் ஐம் கோயிங் டு ஃபெயில். பார்க்குறேன். நான் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சீரம் போட்டுட்டு பார்க்குறேன் வேணுமா வேணாமா அப்படின்றது. கொஞ்சோண்டு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிட்டு அந்த மிஸ் கிளியரோட ஐப்ரோ கேக் வச்சேன். ஐ திங்க் ஐம் டன். இதுக்கு மேலே எதுவும் வேணாம். இதுக்கு மேலே லிப்ஸ்டிக் வந்து நான் ஏதாவது இந்த மாமாத்தோட லிப்ஸ்டிக் ஏதாவது போட்டேன்னா கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும், ட்ரை ஆகாமல். ஐ திங்க் ஐம் கோயிங் டு டூ தட். பிகாஸ் சம்டைம்ஸ் வெறும் லிக்விட் லிப்ஸ்டிக் மட்டும் போடுறது ஒரு மாதிரி ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இது. ஓகே, மாமாத்துலேயே வந்துட்டு சாஃப்ட் மேட் லாங் ஸ்டே லிப்ஸ்டிக்கில் ஐம் டேக்கிங் மோக்கா ப்ரௌன். இந்த மாதிரி லேயர் பண்ணுறது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கலரோட இன்டென்சிட்டி நல்லா இருக்க மாதிரி இருக்கும், லிப்ஸையும் வந்து ட்ரை பண்ணாமல் இருக்கும். ஸோ ஐ ரியலி லைக் இட். பாடி கேர் லேயரிங்க்கு நான் இன்னைக்கு உங்களுக்கு ஈஸியாக அஃபோர்டபுளாக நீங்கள் அக்சசபிளாக இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் காமிக்கிறேன். ஆக்சுவலாக நான் ஒன் பிராண்டுன்ற மாதிரி எடுக்கல, பட் சம் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் ஆர் ஃப்ரம் திஸ் பிராண்ட் பாடி கேரில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் வாய் இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப குளருது பிகாஸ் ஆஃப் இந்த புது ட்ரே சிச்சுவேஷன், இன்விசலைன் சிச்சுவேஷன். ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். ஸோ ப்ளம்ல வந்துட்டு இந்த பாடி லவ்விங் பாடி பட்டர், அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த ரெட் வெல்வெட் லவ். நீங்கள் வந்துட்டு இந்த உணவுப் பொருட்கள் மாதிரி வாசனையாக இருக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா யூ ஆர் டெஃபினெட்லி கோயிங் டு லவ் திஸ். ஐம் டெல்லிங் யூ. இது வந்து லிட்ரலாக ஒரு க்ரீமி வெனிலா ரெட் வெல்வெட் பேட்டர். ஓகே, மாவு லிட்ரலாக கேக் மாவு. இது அவ்வளோ க்ரீமியாக வாசனையாக யம்மியாக இருக்கும். ரொம்ப ஹாட்டான டேஸில் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அது கொஞ்சம் சஃபகேட்டிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஹாட் டேஸில் வந்துட்டு ஐ ப்ரிஃபர் நாட் யூஸிங் இந்த மாதிரியான கோர்மான் வாசனைகள். ஸோ இதை வந்துட்டு பாடி ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வீடியோக்கு வந்துட்டு
இந்த ஏரியாஸ்ல மட்டும் காமிச்சிக்கிறேன். ஸோ பாடி வாஷ் பண்ணிட்டு வந்ததுமே நான் வந்துட்டு பாடி லோஷன் வந்து அப்ளை பண்ணிடுவேன். இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்கா வீடியோ ஷூட் பண்ற ஒரே ரீசன்னால அந்த ப்ராசஸ் வந்து மாறுது. பிகாஸ் ஐ டோன்ட் ஃபீல் குவைட் கம்ஃபர்டபுள் லைக் இந்த ஆர்டர்ல காமிக்கிறது அப்படின்றது. ஸோ நான் எனக்கு ஏற்ற மாதிரி வந்து லைட்டா கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இதே நான் கை காலையும் தடவிப்பேன். கால் எந்த வந்து செம்மையா ட்ரை ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ட்ரை ஸ்கின் சிச்சுவேஷன் உங்களுக்கு இருக்கு, அதை நீங்க காம்பேட் பண்ணோம் அப்படின்னா யூ ஹாவ் டு ஹாவ் அ பாடி ஆயில். பிளம்மோட பாடி ஆயில்ஸ் என்னுடைய அப்சல்யூட் ஃபேவரட். வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப ஆயிலியா ஸ்டிக்கியா இருக்காது, பட் அட் த சேம் டைம் நல்லா நரிஷிங்கா ஸ்கின்னை ட்ரை பண்ணாம பார்த்துக்கும். ஸோ அதை நீங்க பாடி ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இதை முக்கியமா என்னுடைய கால் ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணுவேன். பாடி பட்டர் போட்டுட்டு பாடி ஆயில் போடுறீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் என்ன சொல்றது, அந்த ஹைட்ரேஷன் மாய்ஸ்சரைசேஷன் வந்துட்டு வித்ஸ்டாண்ட் ஆகுது, ட்ரை ஆகாம இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆயில் போட்டும் நீங்க வந்து க்ரீம் போடலாம், பட் திஸ் currently it works for me. அதனால I do this. கை காலெல்லாம் போட, ஐ மீன் கால் இல்ல, கையில போட மாட்டேன். பிகாஸ் அது கொஞ்சம் ஓவர் ஆன மாதிரி ஆயிடும். எனக்கு கை வந்து ட்ரை ஆகிறத விட கால் தான் செம்மையா ட்ரை ஆகும். ஸோ காலில் தேய்ச்சிட்டு என்ன மீதி இருக்கோ that goes on to my கை. அவ்வளவுதான். பிளம்ல வந்து டிஃப்ரெண்ட் பாடி மிஸ்ட் டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ்ல வருது, டிஃப்ரெண்ட் சைசஸ்லயும் வருது. குட்டி குட்டி டிராவல் பேக்ஸ்ல கூட இருக்கு, பாடி ஸ்ப்ரேனும் இருக்கு, பெர்ஃப்யூம்னும் இருக்கு. நீங்க எது வேணா பிக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து அவங்க ரேஞ்ச்ல எல்லாமே அந்த ஆக்சுவலா பிடிக்கும். உங்களுக்கு பாடி மிஸ்ட்னு வரும்போது அந்த அளவுக்கு லாஞ்சிவிட்டி இருக்காது. பெர்ஃப்யூம்ஸ்னு கிடைக்கும் பிளம்லயே, அது நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓகே, இன்ஃபேக்ட் ஐ வில் ஷோ யூ டுடே. நான் வந்துட்டு எனக்கு ஹவாயன் ரூம்பா அண்ட் ரோஸ் வேரியன்ட் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ண போறேன். இஃப் யூ கேன் மிக்ஸ் அண்ட் மேட்ச், கோ ஃபார் இட். செமையான ஒரு யூனிக்கான வாசனை காம்போ உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஐ ரியலி லைக் இட். இந்த ஹவாயன் ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் வாட்டரி ஃப்ளோரலி ஃப்ரெஷ் வாசனை மாதிரி கொடுக்கும். ஸோ நான் வந்து இங்க என்ன பண்றேன் நீங்க தெரியுதா, நான் வந்து ஒரு கவர்மெண்ட் கிரீம் போட்டு அது மேல கொஞ்சம் ஃப்ளாரல் அந்த மாதிரி போடுறேன். இது என்ன பண்ணும்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் பேலன்ஸ் ஆஃப் வாசனை பேக் வந்து கொடுக்கும். ஃபுல்லா குர்மாண்டாவும் இருக்காது, ஃபுல்லா ரோஸ் வாசனை ஆர் ஃப்ரெஷ் வாசனையாகவும் இருக்காது, எல்லாம் ப்ராப்பரா மிக்ஸ் ஆகி இருக்கும். ஐ ரியலி லவ் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டிங் அண்ட் லேயரிங் டிஃப்ரெண்ட் வாசனைகள். இது நல்லா இருக்கும், ட்ரஸ்ட் மீ. அண்ட் தென் ஃபைனலா எல்லாத்தையும் லாக் பண்றதுக்கு நான் வந்துட்டு இந்த வெனிலா வைப்ஸ் பெர்ஃப்யூம் எடுத்துக்கிறேன். இது வந்து இடிபி வெனிலா சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் மாறும், அதனால இது கொஞ்சம் கலர் இப்படி மாறி இருக்கு, அதுதான் ரீசன். ஸோ இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு 3 ஸ்பிரிட்ஸ் வந்து போதும். இதனுடைய நாசில் கொஞ்சம் டைட்டா இருக்கு. ஓகே, வீட்டுல இருக்கும் போது எதுக்கு பெர்ஃப்யூம் அப்படின்னு நினைக்காதீங்க. வீட்டுல இருந்தாலும் நம்மளும் வாசனையா இருக்கணும், நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்ல வைப்ஸ் கொடுக்கும் அந்த வாசனையா இருக்கிற ஒரு ஃபேக்டர். ஸோ ஐ ரியலி want to feel and smell good throughout the day. ஸோ இந்த மாதிரி அழகா பெர்ஃப்யூம்லாம் போட்டு பாடி கேர் வேலையும் பண்ணிட்டு கிளீனா அழகா உட்காந்து வேலை ஸ்டார்ட் பண்ணோம்னா அன்னைக்கு நாளே வந்து பர்ஃபெக்டா இருக்கும். You know what, for my hair I think I am going to try and straighten my hair கொஞ்சோண்டு, or should I wait and wash and then style my hair? I don't know guys, seriously எனக்கே வந்து அப்படின்ட்டு இருக்கு. I badly want to give a break என்னுடைய முடிக்கே, பட் sometimes எனக்கு கேமரால வந்துட்டு ஐ வாண்ட் மை ஹேர் டு பி இன் அ வே, அப்பதான் வந்து அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ப்ரெசென்டபிளா நீட்டா இருக்க மாதிரி இருக்கு. ஐ டோன்ட் நோ. ஸோ யா, ஐல் ஃபிகர் இட் அவுட். இந்த வீடியோ நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக உட்காந்து அதை ஃபிகர் அவுட் பண்றேன். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இந்த வீடியோ ஒரு நேரம் உட்காந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.